கலங்கிய மனதை சமாதானப்படுத்துவதும் தடுமாற்றத்தை சரி செய்வதுமே ஞானத்தின் வேலை. உலகம் உன்னை பற்றி என்ன நினைக்கிறதோ அதைவிட நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம். மற்றவர்களின் விமர்சனங்கள் உன் பயணத்தை நிறுத்த வேண்டாம். அவை வெறும் சாலையோர கற்கள் மட்டுமே. மெதுவாக செல், ஆனால் ஒருபோதும் பின்வாங்காதே. உறுதியான அடி எடுத்து வைப்பவனே தூரத்தை வெல்வான். இருளை பற்றி பேசி பயனில்லை. நீ ஒரு சுடராக ஒளிர்வதையே இந்த உலகம் விரும்புகிறது. எதிர்காற்று வீசும்போதுதான் நாம் உயரப் பறக்கிறோம் என்பதை நினைவில் கொள். உன் மௌனமே பொறாமைக்காரர்களுக்கு பதிலடி. உன் வெற்றியே விமர்சகர்களுக்கு பதில். பொறுமை என்பது காத்திருப்பு மட்டுமல்ல, அது தோல்வியை தாங்கி வெற்றியை நோக்கிய பயணம். உலகம் கற்களை வீசினால் அவற்றைக் கொண்டு நீ உன் அரண்மனையை கட்டிக்கொள். வேகம் எப்போதும் அவசியமில்லை. சரியான திசையில் எடுக்கும் ஒவ்வொரு அடியுமே உன்னை இலக்கை நெருங்கச் செய்யும். அவமானப்படுத்துபவர்கள் உன் கதையின் நாயகர்கள் அல்ல, அவர்கள் வெறும் கதாபாத்திரங்கள் மட்டுமே. உன் வெற்றிக் கொடி பறப்பது எதிர்ப்புகளின் மீதுதான். உயரமான வேலி இருந்தால்தானே அதை தாண்டி நீ பறப்பதன் அர்த்தமே தெரியும். மனம் வருந்தும் நேரத்தில் நீ ஏற்கனவே கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். அது உனக்கான பலத்தை நினைவூட்டும். வெற்றி என்பது சத்தமிடுவதில்லை, தோல்விகளை தழுவி அமைதியாக மீண்டும் எழுவதுதான் வெற்றி. கடல் எப்போதும் அமைதியாக இருக்காது. அலைகள் அடிக்கும்போதுதான் கடலின் ஆழம் புரியும். நீயும் அப்படித்தான். இரைச்சல்களை கேட்காதே, உன் மனசாட்சியின் சத்தத்தை கேள். அதுவே உண்மையான வழிகாட்டி. பொறாமை என்பது புகழுக்கு கொடுக்கப்படும் மரியாதை என்று நினைத்துக்கொள். அது உன்னை பாராட்டாமல் இருக்க முடியாதவர்களின் வெளிப்பாடு. பேச்சை விட செயல் உரக்க பேசும். ஆகையால் உன் வேலையில் கவனமாயிரு. பேசுவோர் பேசட்டும். தோல்வி என்பது நிறுத்து என்பதற்கான சொல்லல்ல, அது வேறு வழியில் முயற்சி செய் என்பதற்கான வழிகாட்டி. இறுதி வரியில் நீ நிற்கும் இடம்தான் முக்கியமே தவிர வழியில் உன்னை நோக்கி வீசப்பட்ட கற்கள் அல்ல. உன் இலக்கை நோக்கி பயணி. உன் காயங்களே உன்னை பலசாலியாக மாற்றும். அவற்றை மூடி வைக்காதே, அவை உன் வெற்றியின் அடையாளம். சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். உன் இலக்கை நோக்கிய பயணத்தில் அவர்கள் சிரிப்பு ஒரு பின்னணி இசைதான். குன்று போல் உறுதியாய் நில். வெள்ளம் போல் விரைந்து செல். வானம் போல் விரிவாய் சிந்தி. உன்னை சோதிப்பவர்கள் உன் ஆசிரியர்கள். உன்னை விமர்சிப்பவர்கள் உன் வளர்ச்சியின் கருவிகள். வேகத்தை விட திசை முக்கியம். சரியான பாதையில் மெதுவாக நடந்தாலும் இலக்கை அடைவாய். உன் மனதில் புயலடிக்கும்போது நீயே அதன் மையப்பகுதியாக இரு. அங்கே அமைதி இருக்கும். பொறாமைக்காரர்களின் விஷம் உன்னை அணுக முடியாத அளவுக்கு உயரத்தில் பர. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கைதான் உன்னால் முடியாது என்றவர்களுக்கு நீ கொடுக்கும் பதில். தோல்விகள் வெறும் வளைவுகள். நேரான பாதை சலிப்பூட்டும். வளைவுகளில்தான் சாகசம் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையும் இன்று என்னால் யாராலும் தடுக்க முடியாது என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். உன் வெற்றி உன்னோடு மட்டும் இருக்கும் ரகசியமல்ல, அது உன்னை நம்பாதவர்களுக்கான கணக்கு பாடம். கடலில் அலைகள் இருப்பதால்தான் கடல் அழகு. வாழ்க்கையில் சவால்கள் இருப்பதால்தான் வாழ்க்கை அர்த்தம் உள்ளது. உன்னை சிறுமைப்படுத்துபவர்களை நினைத்து வருத்தப்படாதே. அவர்கள் உனக்கு கொடுக்கும் உயரத்தை நினைத்து மகிழ். விமர்சனங்கள் உன்னை திசை திருப்ப விடாதே. அவை வெறும் சாலையோரத்து சத்தங்கள். நீ பயணி. மன வருத்தம் வந்தபோது நீ இதுவரை கடந்து வந்த பாதையை பார். அது உன்னை மெச்சும்படியான பாதை. பொறுமை என்பது காத்திருப்பு மட்டுமல்ல, அது உன் எதிரியின் ஆயுதத்தை மழுங்கடிக்கும் கவசம். உலகம் உன்னை மாற்ற சொல்லும். நீ உலகத்தையே மாற்றும் வித்தியாசமான மனிதனாக இரு. முட்கள் நிறைந்த பாதையில் நடப்பவனுக்குத்தான் மலர்களின் மதிப்பு தெரியும். உன் தோல்விகளை தோளில் சுமக்காதே. அவற்றை உன் காலடியில் வைத்து மேலே ஏறு. எல்லா இருட்டிலும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கும் வரை தேடு, நிற்காதே.